ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த்ரிஷிகா அலப்பறைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ஓட vlog பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாமியை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சாமியை கரகமாக வச்சு எடுத்துகிட்டு வராங்க. 3 சாமி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. 4 மணிலேருந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே ஒரு 6 மணி அளவுக்கு தான் வந்தோம். பால் குடம் எடுக்கிறவங்க, தீர்த்த குடம் எடுக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. இப்போது சாமியை அழைப்பாங்க. அதை வீடியோவாக எடுத்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். கொட்டை அடிச்சுட்டே ஊர்வலமாக இங்கேருந்து கோயில் வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. நம்ம வீட்டுக்கும் வருவாங்க. வாங்க பார்க்கலாம். சாமி இப்போ நம்ம ரிலேட்டிவோட வீடுக்கிட்ட வந்திருக்கு. அவங்க இப்போ பூஜை போடுவாங்க. நம்ம போட்ட கோலம் பாருங்கள், பளபளன்னு இருக்குது. எப்படியும் இப்போ எல்லோரும் ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் எப்படியோ அழிஞ்சிடும். கோலம் அழியும்னு தெரிஞ்சு தான் நைட்டு எல்லாருமே சேர்ந்து போட்டிருக்கோம். இனிமேல் சாமி இப்போ வீடுக்கிட்ட வந்துருச்சு. பூஜை போட்டுட்ருக்காங்க, பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே கோலத்து மேலே செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. நைட் முழுக்க போட்டு கோலம் பாருங்க மக்களே. சாமி இப்போது கோயில்கிட்ட வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ சாமியை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஈவினிங் தான் பூஜை இருக்குது. ஆஃப்டர் லாங் பிரேக் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து எல்லாருமே தீச்சட்டி ஏற்றுவாங்க. வேண்டிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே பண்ணுறதுனால தீச்சட்டி வந்து இப்போ ஏற்ற போகிறாங்க. அதில் எங்கள் அக்காவும் பண்ணுறாங்க. தீச்சட்டிக்காக பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தீச்சட்டி கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் எடுப்பாங்க. எங்கள் அம்மாவால் முடியாத பட்சத்தில் அப்புறமா அதை நான் வாங்கிப்பேன். இப்போ கையில் தீச்சட்டி வாங்குறாங்கல்ல, இதுதான் என்னோட அம்மா. உண்மையிலேயே செம்ம கலர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த ஊர் திருவிழா. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துப்பாங்க.
தீச்சட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாருமே சேர்ந்து செம்மையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கோம். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஃபைனலி நம்ம தீச்சட்டி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கோயிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலில் இன்னுமே பேண்ட் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவங்க இன்னும் கோயிலில் பூஜை போட்டுட்ருக்காங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கான பூஜையை நாளைக்கு பார்க்கலாம்.